யாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். கர்த்தர் செய்த நன்மை யாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீர், தயவாய் கரம் பிடித்து தூக்கினீர். தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீர், தயவாய் கரம் பிடித்து தூக்கினீர். எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீர்தானையா. என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீர்தானையா. என்னை மறவாமல் என் நினைவாய் இருப்பவரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை மறவாமல் என் நினைவாய் இருப்பவரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை என்றும் நல்மேய்ச்சல் நடத்தும் மேய்ப்பர் நீர்தானையா. என்னை என்றும் நல்மேய்ச்சல் நடத்தும் மேய்ப்பர் நீர்தானையா. நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மை யாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மை யாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் கூட
குருத்தோலை ஞாயிறு அந்த பவனியை நேற்று எப்படி நடந்தது, அதாவது இயேசு கிறிஸ்து இருந்த காலத்திலே எப்படி நடந்தது, நாளைக்கு எப்படி நடக்கவிருக்கிறது, இன்றைக்கு அது எப்படி நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை குறித்து தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். குருத்தோலை ஞாயிறு என்று சொன்ன உடனே சிறு பிள்ளையிலே நமக்கு எவ்வளவு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இருந்திருக்கும், ஒரே கொண்டாட்டமாக இருந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் வயது சென்ற பின்பு நான் சிறுமியாய் இருந்த பொழுது எனக்கு ஒரே சந்தோஷம். ஏன் தெரியுமா? ஆலயமெல்லாம் அங்கே அலங்கரிக்கப்பட்டிருக்கும், ஓலை வாசனை மிகுந்த தூக்கலாக இருக்கும். அதன் பின்பு நாளைய தினத்தில் எங்கள் வீட்டிலே அந்த ஓலைகளை வைத்து, அதிகமான ஓலைகள் கிடைப்பதினாலே அதை வைத்து கொழக்கட்டை செய்வார்கள். ஆகவே இதிலெல்லாம் மேலே எனக்கு ஒரு பெரிய ஈர்ப்பு இருந்தது. ஆனால் வயது ஆகி நான் வாலிப வயதிலுக்குள்ளே வருகிற பொழுது அந்த நாள் எவ்வளவாய் நாம் நினைவு கூறப்பட வேண்டிய நாள். அதன் பின்பு ஆண்டவருடைய பாடு மரணத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அந்த இடத்துல ஒரு இமோஷனலான, ஒரு உணர்ச்சிகரமான ஒரு வாரமாக அது அமைந்திருக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். இந்த குருத்தோலை ஞாயிறை குறித்து 4 சுவிசேஷங்களிலும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் 4 பேருடைய கண்ணோட்டமும் வித்தியாசமாய் இருந்தது. அதே போல தான் இந்த பவனியை குறித்தும் நேற்று ஒரு மனநிலை, நாளை ஒரு மனநிலை, இன்றைக்கு ஒரு மனநிலை, இப்படியாக அதை பார்க்கிற மக்கள், அதை எழுதுகிற மக்கள் எல்லாருக்குமே இருக்கும் அல்லவா? முதலாவதாக நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் 1 to 17 வரைக்கும் நாம் பார்க்கும் பொழுது அங்கே எதற்காக இந்த குருத்தோலை ஞாயிறு, ஏன் அந்த குருத்தோலை பவனி என்று பார்க்கும் பொழுது அங்கே தேவாலயம் சுத்திகரிக்கப்படுகிறது. அதன் பின்பு நிகழ்ந்த நிகழ்வு. மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 1 to 11 வரைக்கும் நாம் பார்க்கும் பொழுது அங்கே இயேசு ராஜா வெற்றி ராஜாவாக பவனி வருவதை அவர் அந்த கண்ணோட்டத்தில் எழுதியிருப்பார். யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 20 to 43 வரைக்கும் நாம் பார்க்கும் பொழுது அங்கே ஆண்டவருடைய பாடு மரணத்தை குறித்த ஒரு வெளிப்பாட்டோடு அதை முடித்திருப்பார். லூக்கா இப்படியா எழுதுகிறார். 19ஆம் அதிகாரம் 28 to 48 வரைக்கும் அங்கே அந்த எருசலேமை பார்த்து அவர் கண்ணீர் விடுவதாக அந்த பவனி முடிகிறது. பாருங்கள், இப்படியாக ஜனங்கள் ஒவ்வொரு விதமான மனநிலையிலே, ஒரு மன ஓட்டத்திலே அல்லது ஒரு கண்ணோட்டத்திலே அதை பார்த்தார்கள். நாம் இன்றைக்கும் மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 1 to 11 வரைக்கும் உள்ள வசனங்களின் அடிப்படையில் இந்த குருத்தோலை பவனியை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். அங்கே பாருங்கள், இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து சொல்லுவார், 2 பேர் போய் அங்கே நீங்கள் ஒரு கிராமத்துக்கு, எதிர்ப்படுகிற கிராமத்துக்கு போங்கள். அங்கே தம்முடைய சீஷர்கள் 2 பேரை அழைத்து இப்படியாய் சொல்லுவார், பிரவேசித்து நீங்கள் அந்த கிராமத்துக்குள்ளே பிரவேசித்த உடனே இதுவரையும் ஒருவரும் ஏறியிராத ஒரு கழுதை குட்டியை அங்கே கட்டி இருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். மற்றவர்கள் ஏன் இதை இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்டால் இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், அப்பொழுது அவர்கள் உங்களை போக விடுவார்கள் என்று சொல்லி அனுப்பினார். எல்லாவற்றையும் அவர் நிதர்சனமாக பார்க்கிற தேவன். அப்படியாக இந்த சீஷர்கள் போகிறார்கள். அங்கே இருவழி சந்தியிலே ஒரு கழுதை கட்டப்பட்டு இருக்கிறது. அந்த கழுதை குட்டியை அவர்கள் அவிழ்த்து கொண்டு வருகிற பொழுது இயேசு எப்படி சொன்னாரோ அதே போன்ற நிகழ்வு. ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அப்பொழுது இவர்கள் சொன்னார்கள், எங்களுடைய ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொன்ன உடனே அவர்கள் விட்டு விட்டார்கள். அவர்கள் கொண்டு வந்தார்கள். அவர்கள் கொண்டு வந்த பின்பு எல்லாரும் அந்த கழுதையின் மேலே தங்களுடைய வஸ்திரங்களை விரித்தார்கள். குருத்தோலைகளை, மரக்கிளைகளை அங்கே எடுத்துட்டு வந்து அவருடைய அந்த கழுதைக்கு முன்பாக போட்டு அவரை அதன் மேல் ஏற்றி பவனி வர செய்தார்கள். மாத்திரமல்ல, அங்கே ஒரு பெரிய ஒரு ஆரவாரம் தொனித்தது. ஒரு பெரிய ஆரவாரம் அங்கே இருந்தது. பாருங்கள், மக்கள் எல்லாம் தங்களுடைய வஸ்திரங்களை அதன் மேல் விரித்தார்களாம். குருத்தோலைகளை எடுத்துட்டு வந்து, மரக்கிளைகளை எடுத்து வந்து, அப்படியாக அந்த பவனியிலே அவர்கள் அங்கே ஒரு இரத்தன கம்பளத்தை போல அதை விரித்து வைத்து அங்கே ஆண்டவரை பவனியாக கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தரின் நாமத்தில் வருகிறவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி அங்கே ஆர்ப்பரித்தார்கள். இதை கண்ட பரிசேயர்கள் பாருங்கள், அவர்கள் சொன்னார்கள்,
இந்த கூக்குரலை நீர் கேட்கிறீரே, அவர்களை அதட்டும், அமைதலாய் இருக்க சொல்லும் என்று சொன்ன பொழுது இயேசு சுவாமி சொல்லுகிறார், நீங்கள் கூப்பிடாவிட்டால், இவர்கள் கூப்பிடாவிட்டால் இந்த கல்கள் கூப்பிடும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் இப்படித்தான் வாசிக்கிறோம். இவர்கள் கூப்பிடாவிட்டால், நீங்கள் கூப்பிடாவிட்டால் இந்த கல்லுகளே கூப்பிடும். இது எப்படி கல்கள் கூப்பிடும்? ஒரு சமயம் எங்களுடைய ஊழியத்தில், அந்த கூடாரத்தில் நாங்கள் ஒரு வல்லமை முகாம் நடத்தி கொண்டு வந்தோம். மிகுந்த ஒரு எழுப்புதல், மிகுந்த ஒரு ஆவியின் அபிஷேகத்தை ஒவ்வொருவரும் நாங்கள் உணர்ந்து கொண்டோம். அப்படி உணர்ந்து கொண்டு இருக்கிற பொழுது ஒரு நிகழ்வு ஒன்று வந்தது பாருங்கள். அங்கே இருக்கிற சுவரிலிருந்து ஒரு செங்கல் மாத்திரம் வெளியே வந்து அங்கே நடந்த எல்லாவற்றையும் ஒரு கேமரா எப்படி பதிவு செய்து கொள்ளுமோ, எப்படி ஒரு மைக்ரோ சிப் அதை பதிவு செய்து கொள்ளுமோ, அதை போல் எல்லாவற்றையும் செய்து கொண்டு தன்னுடைய இருப்பிடத்திற்கு அது திரும்பி வந்ததைப் போல ஒரு நிகழ்வை நான் பார்த்தேன். இது எனக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருந்தது. இஸ் இட் பாசிபிள்? இது உண்மையிலே நடக்கக்கூடியதா? என்னுடைய சுய கற்பனையா? இல்லை, நான் நிதர்சனமாக பார்த்தேன். அந்த செங்கல் வெளியே வந்ததை, அது எல்லாவற்றையும் பதிவு செய்து கொண்டதை நான் பார்த்தேன். நான் உணர்ந்து கொண்டேன், என் ஆவியிலே நான் உணர்ந்து கொண்டேன். நான் திறந்த தரிசனமாக அதை பார்க்க முடிந்தது. அப்பொழுதுதான் எனக்கு ஒரு சிந்தனை வந்தது. இந்த வார்த்தை, நீங்கள் கூப்பிடாவிட்டால் இந்த கல்கள் கூப்பிடும். ஆம் பிரியமானவர்களே, நம்மை குறித்த எல்லாவற்றையும் அவர் ஞாபக புத்தகத்திலே மாத்திரம் எழுதி வைக்கவில்லை. நம்மை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு பொருட்களும் நமக்காக அது பேசும் அல்லவா? நம்முடைய எல்லாவற்றையும் அதிலே அங்கே பொறிக்கப்பட்டிருக்கும். ஆகவே வேறு ஒரு சாட்சி அவருக்கு தேவையே இல்லை, எல்லாம் அங்கே இருக்கிறது. இந்த கூட்டத்திலே பாருங்கள், பலவிதமான மக்கள் இருந்திருப்பார்கள். தங்கள் வஸ்திரங்களை மனமு வந்து யார் விரித்திருப்பார்கள்? உண்மையிலேயே இயேசுவாலே நன்மை பெற்றவர்கள் அல்லவா? அங்கே யாரெல்லாம் இருந்திருப்பார்கள்? அங்கே அவருடைய பவனி பெத்தானியா, பெத்தானியாவில் இருந்து தொடங்கினதை நாம் பார்க்கிறோம். அந்த பெத்தானியாவின் நகர் வழியாக, அந்த கிராமத்தின் வழியாக அவர் எருசலேம் நகருக்கு வருகிறார். அப்பொழுது நிச்சயமாகவே அங்கே லாசரு, அவருடைய சகோதரிகள் இருந்திருப்பார்கள். லாசரு உயிரோடு எழுந்ததை அனுபவித்த அந்த சகோதரிகளுக்கு எவ்வளவு சந்தோஷம் உண்டாயிருக்கும். அப்பொழுது நிச்சயமாகவே அவர்கள் சத்தமிட்டு அவர்கள் கூக்குரலிட்டு இருப்பார்கள் அல்லவா? சந்தோஷ துனியோடு அவர்கள் சத்தமாய் சொல்லி இருப்பார்கள், உன்னதத்திலே ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று சொல்லி. இன்னும் பாருங்கள், அங்கே பாவியான ஸ்திரீ அவர் வந்து அவருடைய பாதத்திலே நலத தைலத்தை ஊற்றினவள். இதே போல அநேகர் பிசாசின் பிடியிலே பிடிக்கப்பட்டிருந்தவர், பெண்களாக இருக்கலாம், மற்றவர்களாக இருக்கலாம், அவங்களுடைய தாய் தகப்பனாக இருக்கலாம், எல்லாரும் அந்த கூட்டத்திலே வந்திருப்பார்கள். எத்தனை சந்தோஷம்! எவ்வளவு நாள் கழித்து அந்த விடுதலை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். ஆகவே நிச்சயமாகவே அவருடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? மிகுந்த சந்தோஷமாய் இருந்திருக்கும். இன்னும் அநேக நோயிலிருந்தும் வியாதியிலிருந்தும் அவர்கள் நீக்கப்பட்டிருந்தார்கள். பாவத்திலும் இருந்தும் அவர்கள் மன்னிக்கப்பட்டு அவர்கள் பெரிய வியாதிகளிலிருந்து அவர்கள் குணமாகி இருந்தார்கள் அல்லவா? அவர்களெல்லாம் எவ்வளவு சந்தோஷப்பட்டு இருப்பார்கள். இப்படியாக ஒரு கூட்டம் ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தது. இன்னும் சதுசேயர் என்று சொல்லுகிற ஒரு கூட்டத்தார், அவர்களும் கூட அங்கே இருந்தார்கள். அவர்களுடைய பிலீஃப் என்ன? அவர்களுடைய நம்பிக்கை என்ன? மேசியா வருவார். ஆகவே அந்த எருசலேம் நகரத்தின் வாசல்கள், 4 வாசல்களை அவர்கள் திறந்து வைத்திருந்தார்களாம். ஏதேனும் ஒரு வாசலிலே அவர் வந்து விடுவார் என்று சொல்லி அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்திருப்பார்கள். ஆகவே அவர்களும் பார்த்து கொண்டிருந்தார்கள். ரோம சேவகர்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர்கள் என்ன நினைத்தார்கள்? அவர்களுடைய நம்பிக்கை எப்படி இருந்தது? ஒரு யூதருடைய ராஜா இங்கே வருவார், அவர் வந்து அரசாட்சி செய்வார். ஆகவே அவர் அரசாட்சி செய்ய விடாதபடிக்கு நாம் தடுத்து விட வேண்டும். அப்பொழுது அவர் எப்படி வருவார்? குதிரையின் மேல் வருவார் என்று சொல்லி அவர்கள் நிதானித்து கொண்டிருந்திருப்பார்கள். ஆனால் நமது ஆண்டவர் கழுதையின் மேலே, கழுதை குட்டியாகிய அந்த மரியின் மேலே தாழ்மை உள்ளவராய் சமாதான பிரபுவாய் வந்தார்கள். இப்பொழுது அவர்கள் ஆச்சரியப்பட்டு இருப்பார்கள், நமக்கு ஒரு வேலையும் இங்கே இல்லையே என்று சொல்லி அவர்கள் திகைத்து பார்த்து கொண்டிருந்திருப்பார்கள் இல்லையா? இந்த குருத்தோலை பவனியிலே ஒவ்வொரு மக்களுடைய மனநிலை எப்படி இருந்தது பாருங்கள். இந்த கழுதை தன்னை தாழ்த்தி ஆண்டவர் ஏறிக்கொள்ள
கொள்ளும்படியாக அது தன்னை ஒப்பு கொடுத்தது. ஒருவேளை இதுவரைக்கும் இயேசுவை அது அந்த கழுதை பார்த்திருக்காது. ஆனால் அந்த பார்த்திராத ஒருவரும் ஏறியிராத அந்த கழுதை பாருங்கள், அது எந்தவித சத்தமும் இல்லாமல் அவரை சுமந்து கொண்டு வந்ததை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இப்படித்தான் ஆண்டவர் நம்மையும் கூட பயன்படுத்த விரும்புகிறார். பிரியமானவர்களே, இப்படியாக இந்த பவனியிலே அநேகருடைய மனநிலை நேற்றைய தினத்தில், அதாவது இந்த நிகழ்வு நடந்த இந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இதை நடந்ததை நாம் நிதானிக்க முடியும். பிரியமானவர்களே, இன்னும் ஒரு சமயம் வரப்போகிறது பாருங்கள். அதுதான் நாளை நடப்பது என்ன? நாளை இதை போல ஒரு பவனி வருமா? நிச்சயமாக வரும். இயேசு சுவாமி இந்த பவனியை அப்பொழுது நினைவூட்டுவதை நாம் பார்க்க முடியும். பாருங்கள், முதலாவதாக அவர் வந்த பொழுது சகரியா 9:9 சொல்லப்பட்டு இருக்கிறது, சீயோன் குமாரத்தியை மிகவும் களி கூர்ந்து, நாம் சொன்னோம் அல்லவா, அநேகர் களி கூர்ந்து ஆண்டவரை ஆர்ப்பரித்து துதித்தார்கள் என்று சொல்லி. எருசலேம் குமாரத்தியே கெம்பீர், எருசலேம் குமாரத்தி என்று சொன்னார். எருசலேமிலே வாசம் பண்ணுகிறவர்களே, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும், கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் அவர் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார் என்று சொல்லி அந்த முதலாவது தீர்க்க தரிசனத்தை அவர் நிறைவேற்றினதை நாம் பார்க்கிறோம். அதே போல நாளை நடக்கிறதற்காக ஒரு தீர்க்க தரிசனம் ஒன்று சொல்லப்பட்டு இருக்கிறது. பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், இவைகளுக்கு பின்பு நான் பார்த்த பொழுது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிடமிருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளிலே குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அங்கேயும் பாருங்கள், குருத்தோலைகளை பிடித்து கொண்டு நின்றார்கள். பூமியிலும் குருத்தோலைகளை பிடித்து கொண்டு நாம் நிற்கிறோம், பரலோகத்திலும் அப்படி பிடித்து கொண்டு நிற்கிறவர்களை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், அங்கே ஆண்டவர் கிழக்கு வாசல் வழியாக வருவார் என்று சொல்லித்தான் அவர்கள் நினைத்தார்கள். சங்கீதம் 24:10 சொல்லுகிறது, வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? சேனைகளின் கர்த்தரானவர், அவர் மகிமையின் ராஜாவாக வரப்போகிறார். சங்கீதம் 24:9-10 நாம் இப்படி வாசிக்கிறோம். பாருங்கள், தாவீது எவ்வளவு அழகாக திட்டமும் தெளிவுமாய் எழுதி வைத்திருக்கிறார். வாசல்களை உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். எல்லாரும் என்ன நினைத்திருந்தார்கள்? அவர் கிழக்கு வாசல் வழியாகத்தான் அவர் பிரயாணப்பட்டு பவனியாக உள்ளே வந்தார். 4 வாசல்கள் திறந்திருக்கும் என்று சொன்னோம் அல்லவா, அதில் கிழக்கு வாசல் வழியாக ஆண்டவர் உட்பிரவேசித்தார். அதன் பின்பு அந்த வாசல் அடைக்கப்பட்டு விட்டது. பல காரணங்களை நாம் சொல்ல முடியும். வழியாக வந்த ஒவ்வொரு அரசாட்சிகள் மாறுகிற பொழுது அந்த கிழக்கு வாசல் முழுவதுமாக அடைக்கப்பட்டு போய்விட்டது. அதில் கடைசியாக வந்தவர் இயேசு மாத்திரமே. அந்த பவனியோடு அவர் எருசலேம் நகரத்திற்குள்ளே வருகிறார். மீண்டுமாக அங்கேயே அவர் வருவார் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களை, சகரியா 14ஆம் அதிகாரத்திலே ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது பழைய ஏற்பாட்டிலே. சகரியா 14:2-4 வரைக்கும் நாம் பார்க்கும் பொழுது, இதோ கர்த்தருடைய நாள் வருகிறது, எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளும் கூடுவார்கள். கர்த்தர் புறப்பட்டு யுத்த நாளிலே போராடுவது போல அந்த ஜாதிகளோடு போராடுவார். அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும். அப்பொழுது மிகப்பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவ மலை தன் நடு மையத்திலே கிழக்கு மேற்காய் எதிராக பிளந்து போகும். அதனாலே ஒரு பாதி வடப்பக்கத்திலும் ஒரு பாதி தென் பக்கத்திலும் சாயும். என் தேவனாகிய கர்த்தர் வருவார், தேவரீரோடு எல்லா பரிசுத்தவான்களும் வருவார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே ஒலிவ மலையின் மேல் வந்து நிற்பாராம். ஒலிவ மலையின் மேல் வந்து நிற்பார். எப்படி பாருங்கள், அவர் பவனியாக வந்த அந்த தெருவை, அந்த
தெருவை நாம் பார்க்கும் பொழுது அவர் பெத்தானியாவிலிருந்து எருசலேம் நகரத்திற்குள்ளே அங்கே நுழைகிறார். அப்போ நுழையும் போது இப்பொழுது நாம் பார்க்கும் பொழுது பாருங்கள், அங்கே ஒரு பெரிய மலை முகடு ஒன்று இருக்கிறது. அதனுடைய கீழ்ப்பகுதி கீதரோன் பள்ளத்தாக்கும், ஒரு பக்கத்திலே எருசலேம் நகரம் மிக அழகாக அது பறந்து விரிந்து இருக்கும். அந்த பெரிய முகடு, பாறை முகடு எதை குறிக்கிறது? அங்கே ஒரு தேவாலயம் இருந்ததை குறிக்கிறது. அந்த தேவாலயம் சாலமன் கட்டின தேவாலயம். அந்த சாலமன் கட்டின தேவாலயத்திற்குள்ளே என்ன இருந்திருக்கும்? உடன்படிக்கை பெட்டி இருந்திருக்கும். அவர் கிழக்கு வாசல் வழியாக அங்கே அவர் உட்பிரவேசித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த தீர்க்க தரிசனம் நிச்சயமாகவே நடைபெறப் போகிறது, நடக்கப் போகிறது. எப்படி முதல் தீர்க்க தரிசனம் நடந்ததோ அதே போல இந்த இரண்டாவது தீர்க்க தரிசனமும் நடைபெறுவதை நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரத்திலே 11 - 16 வரைக்கும் நாம் பார்க்கலாம். அங்கே ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதிலே ஏறி இருக்கிறவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் எனப்பட்டார். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுவார். அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையைப் போல இருந்தது. வேறு ஒருவருக்கும் தெரியாத ஒரு நாமம் அங்கே எழுதப்பட்டிருந்தது. இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை அவர் அணிந்திருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய நாமம் என்னதான்? தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை யாரு? இயேசு. இந்த இயேசு திரும்ப வரப்போகிறார். அதே போன்று அந்த கிழக்கு வாசல் வழியாக அந்த ஒலிவ மலையிலே வந்து அவர் சேருவார். இப்படித்தான் அங்கே அந்த ஒலிவ மலையின் வழியாக இந்த பவனி சென்றதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இதே போல அதே நிகழ்வு திரும்பவுமாக அங்கே ஒரு கழுதை குட்டியின் மேல் அல்ல, ஒரு குதிரையின் மேல் வெற்றி சிறந்தவராய் ஆண்டவர் வரப்போகிறார். அப்பொழுதும் அவர் ரட்சித்த மக்களுடைய அந்த ஈடேற்றத்திற்காக அவர் வரப்போகிறார். இங்கே ரட்சிக்கிறவர், அங்கே ரட்சிப்பின் ஈடேற்றம், அதனுடைய நிறைவேறுதலை அவர் கொடுக்க போகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் எப்படி இந்த குருத்தோலை பவனியை நாம் நினைக்கிறோம், அல்லது நாம் எப்படி அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும்? இந்த குருத்தோலை பவனி இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி செயல்படுகிறது? நான் சொன்னேன் அல்லவா, ஒரு பெரிய பாறையிலே ஒரு முகடு இருக்கிறது. அந்த முகடு என்ன? தேவாலயம் இடிக்கப்பட்டது. அந்த இடிக்கப்பட்ட தேவாலயத்திற்குள்ளே என்ன இருந்திருக்கும்? உடன்படிக்கை பெட்டி இருந்திருக்கும். சாலமன் அன்றைக்கு அந்த தேவாலயத்தை கட்டின பொழுது அங்கே அநேகம் பலிகளை அவன் செலுத்தி கொண்டே இருந்தானாம். அப்படி செலுத்த என்ன நடந்தது? அங்கே ஆசாரியர்கள் நிற்கக்கூடாத படிக்கு மகிமையின் மேகமாய் ஆண்டவர் இறங்கினார். மகிமையின் மேகமாய் எல்லார் கண்களுக்கு முன்பாக பிரத்யட்சமாய் காணப்பட்டார். இன்றைக்கு நம்முடைய தேவன் நம்முடைய நடுவில் இருக்கிறார். சீயோன் குமாரத்தியே, கம்பீரித்து பாடு, கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். நமக்கு வேதம் சொல்லுகிறது, நாம் கூப்பிடுகிற பொழுதெல்லாம் நமக்கு அருகிலே வருகிறவராம். 2-3 பேர் என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்க அவர்கள் நடுவிலே நான் இருப்பேன் என்று சொல்லுகிறார். ஆம், இன்றைக்கு கூட நாம் அவருடைய பவனியை எப்படி நாம் நினைவு கூறுகிறோம் பாருங்கள். அவர் நம்முடைய நடுவிலே இருக்கிறார். நமக்கு முன்பாக அவர் தாழ்மை உள்ளவராக, ரட்சிக்கிறவராக இறங்கி வருகிறார். நாம் கூப்பிடுகிற பொழுதெல்லாம் அந்த தாழ்மை உள்ளவர்களையே அவர் நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லுகிறார். பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். ஏனென்றால் அவரிடத்தில் பெருமை காணப்படவில்லை, அவரிடத்தில் தாழ்மை காணப்பட்டது. ஆகவே அவர் தாழ்மை உள்ளவர்களை அவர் நிச்சயமாக புரிந்து கொண்டார். சங்கீதம் 118 தான் அங்கே அந்த யூதர்கள் அடிக்கடி பாடி இருப்பதாக நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 118 26 - 29 வரைக்கும் நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். பண்டிகை பலிகளை கொண்டு வந்து பலிபீடத்தின் கொம்புகளில் கயிறுகளால் கட்டுங்கள். நீர் என் தேவன், நான் உம்மை துதிப்பேன், நான் உம்மை உயர்த்துவேன். நான் அவர் கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரின் நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இப்படித்தான் அந்த சாலமனுடைய நாட்களிலே அந்த தேவாலயத்திலே பாடல்கள் பாடப்பட்டது. அவர்கள் இதை 2-3 முறை
திரும்ப திரும்ப பாடியிருப்பார்கள், அநேக முறை பாடியிருப்பார்கள், அநேக நாட்களாய் அவர்கள் பாடியிருப்பார்கள். இன்றைக்கும் கூட நாம் ஸ்தோத்திர பலியிட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். அவரை நோக்கி கூப்பிடுகிற பொழுதெல்லாம் அவர் நம்முடைய நடுவிலே அவர் வாசம் பண்ணுகிறவர். நம்முடைய தாழ்மையை அவர் நோக்கி பார்க்கிறார், நம்முடைய எளிமையை அவர் நோக்கி பார்க்கிறார். நமக்காக அவர் இறங்குவதற்கு மனது உருகி அவர் காத்திருப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. ரட்சிப்பு கர்த்தருடையது, எதை வேண்டுமென்றாலும் வாங்கிவிடலாம். ஆனால் ரட்சிப்பை இன்றைக்கும் கர்த்தர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். ரட்சிப்பை கர்த்தர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். இந்த வாசல்கள் வழியாக அவர் நுழைவார் என்று சொல்லி காத்திருக்கிறார்கள். இன்றைக்கும் கூட நாம் அப்படித்தான் ஆண்டவருடைய அந்த குருத்தொலை பவனியை நாம் நினைவு கூர்ந்து நாம் ஆண்டவரை குறித்த சிந்திக்கிற சிந்தனை நம் உள்ளத்துக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கிறதல்லவா. என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய ஒரு சகோதரி உண்டு. அவர்களுடைய மாமியார் வீட்டில் மிகுந்த கஷ்டப்படுத்தி கொண்டிருந்தார்கள். எங்களுடைய வீட்டிற்கு அவளால் வர முடியாது. அப்பொழுது கடைசியில் எல்லாரும் பேசி முடிவு பண்ணி ஒரு ஒரு ஸ்டாண்டுக்குள்ளே வந்தார்கள். அது என்ன தெரியுமா, நீ வருஷத்திற்கு 5 நாட்கள் உன்னுடைய பிறந்த வீட்டுக்கு போய்விட்டு திரும்பி வரலாம் என்று சொல்லி. ஆகவே அந்த 5 நாட்கள் என்னுடைய சகோதரி என்னுடைய வீட்டிற்கு வருகிற பொழுது தன்னுடைய குழந்தையோடு கூட வருவார்கள். அப்பொழுதெல்லாம் நாங்கள் மிகுந்த உணர்ச்சிகரமாய் இருப்போம், ஓ இன்றைக்கு வருகிறார்கள் என்று சொல்லி. ஆனால் அந்த 5 நாட்கள் வேகமாய் ஓடிவிடும் பாருங்கள். அவர்கள் போன பின்பு எங்களுக்கெல்லாம் அவர்கள் பயன்படுத்தின அந்த பொருட்களை எல்லாம் பார்க்கிற பொழுது அப்படியே ஒரு கண்ணீர் வரும். அதை நாங்கள் பல நாட்கள் அதை பார்த்து அவர்களுடைய நினைவினாலே நிறைக்கப்பட்டிருப்போம். பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட அது ஒன்று இழந்து போன பின்பு தான் அது தெரியும். அதே போல தான் நம்முடைய ஆண்டவர் அந்த பவனியை இன்றைக்கும் நம்முடைய உள்ளத்திற்குள்ளே புதிதாகவே கொடுத்து கொண்டே இருக்கிறார். அவருடைய பவனி எப்படி இருந்தது? கழுதையின் மேல் அவர் வந்தார். நம்முடைய மேலே நம்மை அவர் பயன்படுத்த நாம் விட்டு கொடுப்போமா? இதுதான் இன்றைக்கு நமக்கு நேராக சொல்லப்படுகிற ஒரு காரியம், கேட்கப்படுகிற ஒரு கேள்வி. நாம் தாழ்மையாக ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமா? எப்படியாயினும் என்னை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லுவோமா? நாம் அப்படித்தான் சொல்லுவோம், ஆண்டவரே எப்படியாயினும் என்னை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்பா, நான் உமக்கு அடிமை என்று மரியாள் சொன்னது போல நானும் சொல்லுகிறேன் என்று சொல்லி நாம் அப்படி நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆனால் பாருங்கள், ஊழியத்தை நிமித்தமாக பாடுகளும் நிந்தைகளும் அவமானங்களும் வருகிற பொழுது அந்த சீஷர்களைப் போல நாமும் ஓடிவிட தீர்மானித்து விடுவோம். பிரியமானவர்களே, சீஷர்களைப் போல நான் ஓடி விடுவேன், ஐயோ எனக்கு இது முடியாதே என்று சொல்லி. ஆனால் நம்முடைய அழைப்பை நாம் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். நாம் அழைப்பை நாம் தெரிந்து கொண்டு அந்த அழைப்பை நாம் மீண்டும் நினைவுபடுத்தி கொள்ள வேண்டும். அந்த அழைப்பினுடைய பிரதிஷ்டையை மீண்டும் நாம் செய்ய வேண்டும். நாம் ஒருவேளை நம்முடைய பிள்ளைகளை நாம் ஆண்டவருக்கென்று கொடுத்திருக்கலாம். அப்பொழுது நாம் சொல்லுவோம், ஐயோ என் பிள்ளை எவ்வளவு கஷ்டப்படுகிறான், ஆண்டவரே ஊழியத்தின் நிமித்தமாக எவ்வளவு பாடுகளை பட்டு கொண்டிருக்கிறான் என்று சொல்லி, வேண்டாம் அவன் வேலைக்கே போகட்டும் என்று சொல்லி எத்தனையோ தாய்மார் திரும்பவுமாக தங்களுடைய பிரதிஷ்டையிலிருந்து வழி விலகி போகிறதை நாம் உணர்ந்து கொண்டு இருக்கிறோம் அல்லவா. நாம் இன்றைக்கு இந்த கழுதை இதுவரைக்கும் ஒருவரும் ஏறி இராத கழுதை தான். ஆனால் அந்த கழுதை பாருங்கள், தன்னை முற்றிலுமாக அர்ப்பணித்து விட்டது. அது எங்கேயும் ஆடவில்லை, அசையவில்லை, தன்னுடைய நேராக அது சென்று கொண்டே இருந்தது. ஒருவேளை அதற்கு முன்பதாக இப்படி கிளைகளையும் குருத்தோலைகளையும் அவர்கள் பரப்பின பொழுது ஒரு பெரிய கூச்சலின் சத்தம், ஒரு ஆரவாரத்தின் சத்தம் கேட்கிற பொழுது அது ஒன்றும் பயப்படவில்லை. இவைகளையெல்லாம் பார்த்து அது ஒன்றும் பயப்படவில்லையாம். அவருக்கு அதன் மேல் வஸ்திரத்தை விரித்து அவரை ஏற்றினார்கள். இதுவரைக்கும் ஏறியிராத ஒருவரும் ஏறியிராத ஒரு கழுதை, அதன் மேல் வஸ்திரம் விரிக்கப்பட்டது. அதற்கு ஒரு வேளை ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்காமல் ஒரு அன்ஈஸியாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் அதற்கு அது எதுவும் சொல்லவில்லை. அங்கே ஆண்டவராகிய இயேசு இருந்தால் அது முழுமையாக சாந்தமாய் போயிற்று. ஏனென்றால் அதன் மேல் இருந்தவர் சாந்தமாய் இருந்தார். இன்றைக்கும் நாமும் கூட நம்முடைய பிரதிஷ்டை நாம் திரும்ப உறுதிப்படுத்தி கொள்ளுகிற நாளாக இது இருக்கட்டும். பிரியமானவர்களே, நம்முடைய அந்த ஆண்டவருடைய பவனியோடு கூட நாமும் அந்த பரலோகத்தின் பவனிக்கு நாம் போக ஆயத்தமாய் இருக்கிறோம். அவரை சுமக்கிறவர்களாக நாம் எந்த விதமான ஒரு
ஒரு ஐயப்பாடும் இல்லாத படிக்கு நாம் நேராக எல்லாம் வரும், எல்லாம் நிந்தனைகள் வரும், நம்மை அவமானப்படுத்துவார்கள், அநேகர் நம்மை குறித்து பேசுவார்கள், இழிவாய் பேசுவார்கள், நம்முடைய காரியங்கள் எதுவும் தெரியாத படிக்கு அவர்கள் பலவிதமான பரிகாசங்களை செய்வார்கள். மாத்திரமல்ல, நம் செய்த உதவிகளை, நன்மைகளை அவர்கள் மறந்து விடுவார்கள், நம்மையே அவர்கள் உருவ குத்துவார்கள், நமக்கு எல்லா இடத்திலிருந்தும் தீமை செய்வார்கள். நான் இப்படி நினைத்தேன், என்னுடைய வாழ்க்கையின் இந்த பகுதிகளுக்குள்ளே நான் போகிற பொழுது எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டு, எப்பக்கத்திலும் உதாசீனம் பட்டு, எப்பக்கத்திலும் நான் செல்ல முடியாத அடைக்கப்பட்ட கதவுகள், அடைக்கப்பட்ட மனிதர்களுடைய இருதயங்களையே நான் பார்க்கிற பொழுது நான் இப்படித்தான் நினைப்பேன், ஐயோ ஆண்டவரை, இப்படியெல்லாம் எனக்கு தெரியாதே, நான் வந்து விட்டேனே, ஊழியத்திற்கென்று வந்து விட்டேனே, நான் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது, நான் போய்விடுவேன் என்று தீர்மானித்த பொழுது இயேசு தம்முடைய அன்பின் குரலினால் சொன்னார், நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களோ, நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களோ. அவருடைய சொந்த சத்தத்தை என்னுடைய காதுகள் கேட்டது. பிரியமானவர்களே, நான் அடிக்கடி இப்படி வருகிற இந்த சோர்பின் மத்தியில் எங்களுக்கும் உண்டல்லவா சூறை செடியின் அனுபவம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எல்லாம் நான் யோசிப்பேன், இந்த கழுதை எப்படி தன்னை ஒப்பு கொடுத்தது, இந்த ஆரவாரத்தை கண்டு அது பயப்படவே இல்லை. ஒருவேளை அதுக்கு தெரிந்திருக்கும் இது சத்தமான நல்ல ஒரு ஆரவாரம் என்று சொல்லி அங்கே மனநிலையில் மற்றவர்களுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும், என்ன நடக்கிறது என்று பார்த்து கொண்டே இருப்பார்கள், எப்படி குற்றம் பிடிக்கலாம் என்று பார்த்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் இயேசுவுக்கோ தெரிந்திருந்தது, அடுத்து நடக்கப் போகிற நிகழ்வுகள் ஒவ்வொன்றும் தெரிந்திருந்தது. தன்னுடைய ஆத்மா வியாகுலப்பட போகிறது, தன்னுடைய சரீரம் நொறுக்கப்பட போகிறது என்பதை தெரிந்திருந்தார். அதற்கு காரணம் இந்த எருசலேம் நகரத்தாரே என்று சொல்லித்தான். அந்த எருசலேம் நகரத்துக்காக, அதனுடைய ரட்சிப்புக்காக அவர் அப்பொழுதும் கவலைப்பட்டார். இன்றைக்கும் பிரியமானவர்களை, நம்முடைய ரட்சிப்பை நாம் காத்து கொள்வோம், நம்முடைய பிரதிஷ்டையை நாம் காத்து கொள்வோம், கர்த்தருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். அந்த கழுதையாக இருவழி சந்தியிலே, அது என்ன வேணாலும் டிசைட் பண்ணியிருக்கலாம், அந்த இருவழி சந்தியிலே நின்று அந்த கழுதை கர்த்தருக்கு பயன்பட்டது போல நாமும் பயன்பட இன்றைக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். அப்படியே தலை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, ஆண்டவரே, நாங்கள் அப்பா அந்த கழுதை எப்படி தன்னை ஒப்பு கொடுத்ததோ அதுபோல நாங்கள் மறு பிரதிஷ்டை பண்ணுகிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் உமக்காக ஆண்டவரே அநேக காரியங்களை தீர்மானித்திருந்தோம் ஆண்டவரே. அப்படி அந்த பிரதிஷ்டையிலே நாங்கள் நிலைத்திருக்க கிருபை தாங்க, முடிவு பரியந்தம் ஆண்டவரே உம்மோடு கூட பயணிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லா துதியும் கனமும் மகிமையும் கர்த்தருக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆராதனை இயேசு